Analyze the following transactions, state the nature of accounts and state which account will be debited and which account will be credited. So first transaction பாத்தீங்கன்னா purchased furniture for cash from Shanti Furniture House rupees 75,000 கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஜேர்னல் என்ட்ரீஸ்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா செய்யணும் நம்ம. ஸோ ஃபார்மேட் படி நம்ம வந்து எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் வந்து பர்டிகுலர்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு எல்எஃப் காலம். ஆன்ட்டி எனக்கு ஒரே ஒரு டவுட் ஆன்ட்டி. அப்புறமா அந்த இதுக்கு நம்ம வந்து பார்த்தோம் இல்லை ஆன்ட்டி அந்த சம்ஸ், அதுல வந்து நான் எனக்கு ரெண்டு ஓபன் கரண்ட் அக்கவுண்ட் வித் பேங்க் தான் இப்ப அது சொன்னீங்களா ஆன்ட்டி? இல்ல ரிசீவ்டு செக் தான் சொன்னேன். ஓகே ஆன்ட்டி. ஓபன்ட் பேங்க் அக்கவுண்ட்க்கு ஓபன்ட் பேங்க் அக்கவுண்ட் ஆக்சுவலா வந்து பேங்க் டு கேஷ் வரும் யூஷுவலா. பட் இங்க வந்து ஒரு செக் பர்சனல் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு போறதுனால அத வந்து ஆக்சுவலா கேபிட்டல் பேங்க் டு கேபிட்டல்னு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து எக்ஸாம்பிள்ல நான் பார்த்தேன். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட்னு. நீங்க கிளாஸ்ல அத பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா? இல்ல ஆன்ட்டி, பண்ணல ஆன்ட்டி. இன்னைக்கு கேட்டாங்க யார் யாரெல்லாம் முடிச்சீங்கன்னு தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணல ஆன்ட்டி. அந்த சம் டிஸ்கஸ் பண்ணல. ஓகே. ஏன்னா எனக்கு அந்த என்ட்ரி மட்டும் பாத்தீங்கன்னா வந்து பேங்க் டு கேபிட்டல்னு போடலாம் அப்படின்ட்டு. இப்ப ஜென்ரலா வந்து டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க் இல்ல பெய்ட் இன்டு பேங்க்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட்னு வரும். ஓகேங்களா? பட் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ்ட் கேபிட்டல் யூசிங் பை டெபாசிட்டிங் செக் இன்டு பேங்க் அக்கவுண்ட், இன்ட்ரடியூஸ்ட் கேபிட்டல் இந்த மாதிரி வந்தாலும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட்னு வரும். இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஓபன்ட் a current account by using a check by issuing a check from the சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு வருது. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஜென்ரலா வந்து நம்மளோட பர்சனல் இது மாதிரி அது. ஓகேங்களா? சோ அதுல இருந்து இப்போ வந்து கரண்ட் அக்கவுண்ட்ன்றது பிசினஸ் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்றது கரண்ட் அக்கவுண்ட். சேவிங்ஸ் அக்கவுண்ட்ன்றது தனி ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அக்கவுண்ட் மாதிரி. சோ சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு செக்கை இஷ்யூ பண்ணி கரண்ட் அக்கவுண்ட் அது மூலமா ஓபன் பண்றாங்க அப்படின்றது டிரான்சாக்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு என்ட்ரி வந்து நான் எக்ஸாம்பிள் சம் ஒரு இது கோ த்ரூ பண்ணும்போது எனக்கு அது என்ட்ரியாக கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து கிளாஸ்லயும் வந்து கேளுங்க இதுக்கு என்ன என்ட்ரின்னு. ஏன்னா கேஷை கிரெடிட் பண்ண முடியாது. ஆன்ட்டி எனக்கு ஒரு டவுட் ஆன்ட்டி. ஆனா அந்த என் ஃப்ரெண்ட் அம்சான்னு சொன்ன அவளும் பேங்க் டு கேபிட்டல் தானே எழுதி இருந்தா. ஆமா 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 ஆமா. அவங்கள கேட்டிங்களா எதனால அப்படி எழுதிருக்காங்கன்னு? கேக்கட்டுமா ஆன்ட்டி? ஆனா அப்புறமா கேளுங்க. ஓகேங்களா? சோ யூஷுவலா வந்துட்டு டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க்னா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட்னு வருமா. இப்ப வந்து பிசினஸ்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க கேபிட்டல் பை செக் டெபாசிட்டிங் இன்டு பேங்க் அக்கவுண்ட்னா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட்னு வரும். அடிஷனல் கேபிட்டல் நம்மளே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அதனால வந்து பை டெபாசிட்டிங் இன்டு பேங்க் அக்கவுண்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட்னு வரும். இதுல என்ன இந்த டிரான்சாக்ஷன்ல பண்றாங்கன்னா ஒரு அக்கவுண்ட் அதாவது சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து செக்கை இஷ்யூ பண்ணி கரண்ட் அக்கவுண்ட்ல ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷன் இருக்கு. சோ இதுக்கும் வந்து பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட் தான் என்ட்ரியாக சொல்றாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள கோ த்ரூ பண்ணும்போது அதனால நீங்களும் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு வாங்க அது எதனால அப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ன்றது தனிப்பட்ட நபர் ஆப்ரேட் பண்ற அக்கவுண்ட்னால இத வந்து கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. கேஷ் அக்கவுண்ட் அந்த இடத்துல கிரெடிட் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால பேங்க்குக்கு தான் திருப்பி அதை வர்றதுனால பேங்க் ரிசீவரா மாறுறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு டு கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றாங்க. ஓகேங்களா? நீங்களும் இதை கிளாரிஃபை பண்ணிட்டு வாங்க வந்து அது ரைட்டா தப்பான்றது. ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் கன்ஃபார்மா வந்து கிரெடிட் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி
காலம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் காலம்ஸ் ப்ராப்பரா. அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர். ஸோ எல்எஃப் காலம்லாம் நீங்க குட்டியா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் இங்க பெருசா காமிச்சிட்டேன், சின்னதா போட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே. பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கேஷ் அக்கவுண்டா? ఓ సారీ అండి. ఓకే అండి. வாங்குறாங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்டை தான் நம்ம வந்து டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வந்து ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் இல்ல சாந்தி ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் எழுதணுமா? ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் தான் எழுதணும். சாந்தி ஃபர்னிச்சர்னா அந்த பர்சன் ரிசீவரா மாறிடுவாங்க அந்த இடத்துல. சாந்தி ஃபர்னிச்சர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். எப்போ அசட் உள்ள வந்தாலும் அந்த கன்சர்ன்ட் அசட்டை தான் டெபிட் பண்ணணும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணக்கூடாது. கூட்ஸ்ன்னு கொடுத்தாதான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும், சேல்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அசட்டை கொடுத்துட்டாங்க ஃபர்னிச்சர் மெஷின்னா அந்த மெஷின் உள்ள வருது, அந்த ஃபர்னிச்சர் உள்ள வருதுன்னா அதை தான் டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்னிச்சர் உள்ள வர்றதுனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம முதல்ல வந்து டெபிட் பண்ணுவோம். ஓகே ஆண்டி. ஸோ அந்த பர்டிகுலர் டேட் இங்க சம்ல கொடுக்கல, அந்த டேட் கொடுத்தாங்கன்னா ஆமா ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் இது ஜர்னல் இல்லாததுனால டேட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. டு கேஷ் அக்கவுண்ட். ஏன் கேஷ் அக்கவுண்ட்னா ஈவன் தோ வந்து சாந்தி ஃபர்னிச்சர் ஹவுஸ் லிமிடெட்ல இருந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாலும் வந்து இதுல ஃபார் கேஷ்ன்னு பக்காவா அவங்க கொடுத்திருக்கிறதுனால இந்த ஃபர்னிச்சர் கேஷுக்கு வாங்குறோம் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? சோ வெறும் பேர் கொடுத்திருந்தா தான் அது கிரெடிட் பர்ச்சேஸா, வேற பேரோட வந்துட்டு அதை கேஷ் பர்ச்சேஸ் ஆக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா 75,000க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ அந்த 75,000 தான் இங்க நம்ம டெபிட் காலம்லயும் கிரெடிட் காலம்லயும் காமிக்கணும். 75,000. சோ இங்கேயும் வந்து அகைன் 75,000 காட்டணும். ஓகே. சோ இப்போ அடுத்த சம் பாத்தீங்கன்னா வந்து அடுத்த டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ₹55,000 கொடுத்துருக்காங்க. சோ இப்போ கூட்ஸ் வாங்குறாங்க, கூட்ஸ் உள்ள வருது. சோ என்ன அக்கௌண்ட்டா நம்ம டெபிட் பண்ணோம்? என்னதுமா? பர்ச்சேஸ். ஆமா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். கேக்குதா? கேக்குதுமா. பர்ச்சேசஸ் அக்கவுண்ட். பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் டெபிட் பண்றோம். டு கேஷ் அக்கவுண்ட் நம்ம எழுதுறோம். டு கேஷ் அக்கவுண்ட். ஸோ அமௌண்ட்டை வந்து இங்கே ஃபில் பண்ணிடணும். ஸோ கூட்ஸ் உள்ள வர்றதுனால நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நாமினல் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி எடுத்தீங்கனாலும் டெபிட்டை வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை பண்ணும். ஸோ பர்ச்சேஸை ஒரு எக்ஸ்பென்ஸாக கன்சிடர் பண்ணி நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ்னும் கன்சிடர் பண்ணலாம். இல்லை ரியல் அக்கௌண்ட் ரூல் படி வந்து கூட்ஸ் கம்ஸ் இன்னு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை டெபிட்டும் பண்ணலாம். எப்படி வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது டு கேஷ்னு போட்டு எக்ஸ்பிளனேஷன் வேணாம். ஓகேங்களா? சோ இப்போ அடுத்தது வந்துட்டு அந்த 50,000 சம்திங் அந்த அமௌண்ட் இருக்குல்ல அதை வந்து போட்டுக்கோங்க. ஆண்டி என்ன பண்ணானே ஆண்டி பரவாயில்லை ஆண்டி, தெரியல ஆண்டி, சும்மா அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் கரெக்ட்டான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு கேட்டேன். நான் எழுதல நோட்புக்ல. சரி. சோ இப்போ அடுத்தது வந்து சோல்ட் குட்ஸ் ஃபார் கேஷ் டு பால் 35,000 கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு என்ன ஆக்சுவலா வந்து இது சேல்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? கேஷுக்கு சேல்ஸ் பண்றாங்களா கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்றாங்களா நம்ம வந்து டிரான்சாக்ஷனை பார்த்து புரிஞ்சுக்கணும்.
கேஷ் அக்கவுண்ட் கேஷுக்கு தான் பண்றாங்க. பேர் கொடுத்திருந்தாலும் இது கேஷுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது என்ட்ரி வந்து கேஷ் டு சேல்ஸ். நரேஷன்லாம் எழுதணும் சப்போஸ் ஜர்னல் என்ட்ரியாக இருந்ததுன்னா. ஓகேங்களா? டு சேல்ஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் எல்லாம் ப்ராப்பரா 35. சோ இதுவும் 35,000 கிரெடிட் பண்ணும். அடுத்தது வந்து சோல்டு குட்ஸ் டு ஓம் ₹60,000 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா? இது வந்து ஓம் மட்டும் தான் ஓம் மட்டும் இருக்கிறதுனால இது கிரெடிட் சேல்ஸ். அப்ப நம்ம என்ட்ரி என்னன்னு யோசிக்கணும். ஓம் அக்கவுண்ட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். ஆமா, ஓம் அக்கவுண்ட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். ஓம் அக்கவுண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கவுண்ட். ஓகே, சோ அந்த கன்சர்ன்ட் அமௌண்ட்டை இங்க ஃபில் பண்ணிக்கணும். அமௌண்ட் பாத்தீங்கன்னா 60,000 கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே ஆண்டி, அதெல்லாம் ஓகே பண்ணிக்கலாம். சும்மா அது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேமா. அடுத்தது வந்துட்டு டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க் ஃபார் ஓபனிங் அன் அக்கவுண்ட். சோ என்ன என்ட்ரி இதுக்கு? 70,000 ரூபீஸ்க்கு டெபாசிட் பண்றாங்க. இது வந்து deposited cash into bank இல்ல paid cash into bank. bank account to cash account. ஆமா, bank account. ஆமா ஆமா, bank account to cash account. ஒரு நிமிஷம், deposited cash in bank accountல நம்ம டெபாசிட் பண்றோம், அதனால கேஷ்ல இருந்து பண்றோம். ஆமா, கேஷ் வெளில போகிறதுனால கேஷ் அக்கவுண்ட கிரெடிட் பண்றோம். அண்ட் தென் அது வந்து பேங்க்குள்ள போறதுனால பேங்கர் வந்து அந்த இடத்துல ரிசீவரா மாறதுனால பேங்க் அக்கவுண்ட டெபிட் பண்றோம். ஓகேங்களா? ரிசீவ்ட் செக். ஆண்டி இதுல இதுதான் கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னீங்களா ஆண்டி? ஒரு நிமிஷம், உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. இதுக்கு அப்புறம் தான் கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா. இப்போ ரிசீவ்ட் a check from ஓம்னு கொடுத்திருக்காங்க ₹20,000. இப்போ ரிசீவ்ட் a check from ஓம்னு கொடுத்தாலோ இல்ல ரிசீவ்டு கேஷ் from ஓம்னு கொடுத்தாலும் ரெண்டுமே கேஷ் ஆக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும் எப்பயுமே. ஓகேங்களா? இப்ப வந்து அந்த டேட்லயே டெபாசிட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ணோம்னா பேங்க் அக்கவுண்ட டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ரிசீவ்டு கேஷ்னாலும் கேஷா கன்சிடர் பண்ணுங்க, கேஷ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணுங்க. ரிசீவ்டு a check from ஓம்னாலும் கேஷாக கன்சிடர் பண்ணுங்க. எப்ப வந்துட்டு பேங்க்னா அன்னைக்கு டேட்ல டெபாசிட்டட் இன்டு பேங்க் இமிடியட்லி அந்த மாதிரி இருந்தாதான் பேங்க் அக்கவுண்ட டெபிட் பண்ணணும். ஏன்னா அப்போ பேங்க் வந்து ரிசீவரா மாறுறதுனால கேஷ நம்ம டெபிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ வந்து இதுதான் சில டைம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரிசீவ்ட் a check from home and not deposited into bank. not deposited into bankனாலும் அதே அர்த்தம் தான், கேஷா கன்சிடர் பண்ணணும்னு. ஓகே, சில டைம் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிசீவ்ட் a check from home and not deposited on the same day. not depositedனா என்ன அர்த்தம், அப்பயும் நீ கேஷாவே கன்சிடர் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே ஆண்டி, கேக்குதா ஆண்டி? கேக்குது. இப்போ ரிசீவ்ட் செக் ஃப்ரம் ஹோம்னா என்ன ஆண்டி எழுதணும்? ட்ரான்சாக்ஷன் கேஷா தான் ட்ரீட் பண்ணணும். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு ஹோம் அக்கவுண்ட் ₹20,000 க்கு டெபிட் கிரெடிட் பண்ணணும். ரிசீவ்ட் செக்னாலும் ரிசீவ்ட் கேஷ்னாலும் ட்ரீட் இட் as கேஷ். ஓகேங்களா? அண்ட் டெபாசிட்டட் ஆன் சேம் டே அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் பேங்க் அக்கவுண்ட டெபிட் பண்ணணும். அதர்வைஸ் செக்க ரிசீவ் பண்ணதுக்கு எப்பயுமே கேஷ் ஆக தான் கன்சிடர் பண்ணணும். ஆண்டி இப்போதான் வந்து இங்க டெபாசிட்டட் ஹோம் செக்ஸ் தி நெக்ஸ்ட் டே போட்டாங்க, நெக்ஸ்ட் டே தான் டெபாசிட் பண்றாங்க, அதுக்கு வேற மாதிரி என்ட்ரி பண்ணனும். அன்னைக்கு டேட்லேன்னு கொடுத்தாதான் பேங்க் டெபிட் பண்ணணும்.
இல்லனா ரிசீவ் பண்ண செக்குக்கு கேஷா தான் ட்ரீட் பண்ணணும். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷனுக்கு என்ன என்ட்ரின்னு பாப்போம். ஆண்டி எனக்கு ஒரு குட்டி டவுட் ஆண்டி. இப்ப வந்து டெபாசிட் ஹோம் ஸ்டேக்ஸ் ஆன் தி சேம் டே அப்படி நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்திருக்காங்க ஆண்டி. இப்ப நெக்ஸ்ட் டேன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே அன்னைக்கு டேவேவா? அன்னைக்கு டேவானா தான் பேங்க் அக்கவுண்ட டெபிட் பண்ணும். நெக்ஸ்ட் டே தானே? அது ஓகே ஆண்டி. இப்ப அதுக்கு பதிலா சேம் டே இருந்துச்சுனா என்ன வரும்னு கேக்க வந்தேன் ஆண்டி. ஆண்டி சேம் டேனா பேங்க் அக்கவுண்ட டெபிட் பண்ணும். கேஷ டெபிட் பண்றதுக்கு பதிலாக பேங்க டெபிட் பண்ணும். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? இப்ப டிரான்சாக்ஷன்ல 3 விதமா நினைச்சுக்கோங்க. ரிசீவ்டு ஃப்ரம் ஹோம், ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா கேஷா ட்ரீட் பண்ணுங்க. ரிசீவ்டு செக் ஃப்ரம் ஹோம் அப்பயும் கேஷா ட்ரீட் பண்ணுங்க. Received a check from home and not deposited on the same day. Not deposited, not அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்பயும் கேஷா தான் ட்ரீட் பண்ணும். ஓகே ஆண்டி. Received a check from home and deposited into bank on the same day. ஓகே ஆண்டி. அப்போ பேங்கா ட்ரீட் பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்ட டெபிட் பண்ணுங்க. சில டைம் வந்து received a check from home and sent to bank for collection. Sent to bank for collection அதே டேட்ல நடைபெற்றிருந்தால் அப்பயும் பேங்கா தான் ட்ரீட் பண்ணணும். பேங்க் அக்கவுண்ட தான் டெபிட் பண்ணணும். sent to bank for collection கூட கொடுப்பாங்க சம்டைம்ஸ் क्वेश्चनல. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ், எப்படி எல்லாம் சம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? சோ வெறும் மொட்டையா ரிசீவ்ட் செக்னாலும் கேஷா ட்ரீட் பண்ணுங்க. இல்ல ரிசீவ்டுன்னு வெறும்னா கொடுத்தாலும் கேஷா ட்ரீட் பண்ணுங்க. அன்னைக்கு டேட்ல டெபாசிட் பண்ற மாதிரி இல்ல நாட் டெபாசிட்டட்னாலும் கேஷா ட்ரீட் பண்ணுங்க. அன்னைக்கு டேட்ல நான் டெபாசிட் பண்றேன் இன்டு பேங்க் அக்கவுண்ட்னு கொடுத்தா பேங்க் அக்கவுண்ட டெபிட் பண்ணுங்க. ஓகே ஆண்டி. ஆனா மெயினா ஒன் டே அந்த ஐ மீன் சேம் டே வரும்போது மட்டும் தான் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் பண்ணுவோம். இல்லனா கேஷ் தான். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணோம், இதுக்கு கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு ஹோம் அக்கவுண்ட்னு போட்டு 20,000 ரூபீஸ்னு காட்டணும். ஓகே ஆண்டி. கேஷ் அக்கவுண்ட் இந்த டெபாசிட்டட் ஹோம் நெக்ஸ்ட் சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி லைன் சொல்றீங்களா ஆண்டி? டெபாசிட்டட் ஆமா நெக்ஸ்ட் டேக்கு முன்னாடிக்கான என்ட்ரி. ரிசீவ்ட் a check from home 20,000 கொடுத்திருக்காங்களா அதுக்கான என்ட்ரி இதுதான். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு ஹோம்ஸ் அக்கவுண்ட். ஓகே. சோ இப்போ அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன். சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு டிரான்சாக்ஷனே இல்லாத மாதிரி விட்டுருவாங்க. சில சம்ல தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே அவனோட செக்கா டெபாசிட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து தலைவலி. கொடுக்கல அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்ப வாங்கின செக்குக்கு அடுத்த நாள் எடுத்துட்டு போய் அதை பேங்க்ல டெபாசிட் பண்றாங்கன்னா அப்ப முதல்ல வந்து அதை கேஷா கன்சிடர் பண்ணிட்டோமா, அதனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி வச்சிட்டோமா, கேஷா ட்ரீட் பண்ணி இப்ப அந்த கேஷ் வந்து நம்மளுக்கு வெளில போறதா அர்த்தம். அடுத்த நாள் வந்து வெளியில போகிறதா அர்த்தம். முன்னாடி செக்க ரிசீவ் பண்ணுவோமா, அந்த செக்க ரிசீவ் பண்ணதுக்கு கேஷா ட்ரீட் பண்ணிட்டேன் நானு. அதனால கேஷ் உள்ள வரா மாதிரி காமிச்சிட்டேன், டெபிட் பண்ணிட்டேன். இப்ப வந்த செக் திரும்பி வெளியில போகுது. அதனால நான் கேஷா டெபிட் பண்ணது திரும்பி வெளில போகுதுன்னு போது நான் கேஷ் அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவேன்னா கிரெடிட் பண்ணி வைப்பேன் மறுபடியும். ஓகேங்களா? சோ அதனால நம்ம என்ன பண்ணோம், நான் ஒன்னொன்னா வந்து இங்க டைப் பண்ணி காட்டுறேன். சோ அதனால என்ன பண்றோம், கேஷ வந்து ஏற்கனவே வந்து டெபிட் பண்ணது இப்ப நான் கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை தான் நான் டெபிட் பண்ணணும். ஏன் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்றோம்னா இப்ப பேங்கர் வந்து ரிசீவர் ஆயிட்டான். நான் டெபாசிட் பண்ணோன்னே அவன் ரிசீவரா மாறிடுறாங்க. சோ அதனால பேங்க் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்றேன். இங்க அமௌண்ட் கொடுக்கலையே, நான் எப்படி அமௌண்ட்டை வந்து எழுதுறதுன்னா ரிசீவ் பண்ண செக்கை தானே நம்ம டெபாசிட் பண்ண போறோம். அப்ப அதனால 20,000 தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த நாள் டேட்டுக்கும் அமௌண்ட் கொடுக்கலனாலும் நம்ம வந்து அந்த செக்கை தானே அனுப்புறோம் பேங்க்குக்கு ஃபார் கலெக்ஷன் பர்பஸ்க்கு. ஸோ அதனால 20,000 தான் நம்ம என்ன பண்ணோம் இங்கேயும் வந்துட்டு நம்ம காட்டணும். அமௌண்ட் வந்து கொடுக்கல, பட் ஈவன் தென் ரிசீவ் பண்ண செக்கை தானே நம்ம வந்து பேங்க்குக்கு கலெக்ஷனுக்காக அனுப்புறோம். ஸோ அதனால அதே அமௌண்ட்டை தான் நம்ம வந்து இங்கேயும் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? சம் ஒரு கொஸ்டின்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன்ல எப்பயுமே இருக்கதான் செய்யும். ஓகேங்களா? ஒரு நம்ம 10 சம் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஈச் அண்ட் எவ்ரி சம்ல ஏதாவது ஒண்ணு காமனான என்ட்ரி சிலது வந்துரும். பட் சம் பெக்யூலியர் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய என்ட்ரிஸும் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சம்ல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ரிசீவ்டு செக் அன்னைக்கு டேட்ல டெபாசிட் பண்ணா மாதிரி எதுவுமே காட்டல அப்படின்னா கேஷா ட்ரீட் பண்ணி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஓம்ஸ் அக்கௌண்ட்னு இதுக்கு 20,000 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டே அது வந்து டெபாசிட் பண்றோம் பேங்க்ல அப்படின்னும் போது அவனோட செக்கன் போது அது பேங்க்குக்கு போறதுனால சொல்லுங்க ஆண்டி. சோ இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? வந்து டெபாசிட்டட் ஓம்ஸ் செக் ஆன் தி நெக்ஸ்ட் டே பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். ஓகேங்களா? இந்த கேஷ் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்றாங்கல்ல ஏன்னா கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. கேஷ் முதல்ல உள்ள வந்ததா செக் ரிசீவ் பண்ணதுக்கு அப்பயே நான் கேஷா அதை ட்ரீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதனால இப்ப வந்து அந்த கேஷை நான் வந்து வெளியில போற மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணி ஆகணும். அந்த செக்கை எடுத்துட்டு போய் நான் பேங்க்ல வந்து போடும்போது அந்த கேஷ் வந்து வெளியில போகிறதா தான் நான் காமிச்சாகணும். ஏன்னா கேஷ்ல திரும்பி அதே பேலன்ஸை நான் வச்சிட்டு இருக்க முடியாது. அதை பேங்க்குக்கு அனுப்புறேன். ஸோ அங்க செக் கிளியர் ஆயிட்டு வந்தாலும் அது வந்து அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆக போகுது. இல்ல செக் டிஸ்ஆனர் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் அது வந்து கேஷ் வந்து போன கணக்கு தான் நம்மளுக்கு. ஸோ அதனால வந்த கேஷை ட்ரீட் பண்ண அந்த செக்கை வந்து கேஷா கன்சிடர் பண்ணது இப்ப வெளியில போற மாதிரி நான் கணக்குல கொண்டு வரணும். அதனால கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றேன். அது பேங்க்குக்கு நான் அனுப்புறதுனால அது பேங்கர் ரிசீவரா மாறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றேன். இப்ப சப்போஸ் நம்ம சம்ல வந்து இந்த டிரான்சாக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இத ஸ்கிப் பண்ணிட்டாங்க, டெபாசிட்டட் ஓம்ஸ் செக் நெக்ஸ்ட் டே அப்படின்றத ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப முதல்ல ரிசீவ் பண்ண அந்த செக்கை அப்படியே கேஷா தான் நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். மைட் பி வந்து 10 டேஸ் இல்ல எவ்வளவு நாள் அந்த அந்த என்ட்ரிஸ்ல வராம அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல வராம இருந்தாலும் நம்ம வந்து இத கேஷா தான் கன்சிடர் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். இப்ப ஆன் தி சேம் டேனா உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு பேங்க் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். சேம் டே இமிடியேட்லி டெபாசிட்டட் இன்டு பேங்க் இமிடியேட்லி ஆன் தி சேம் டே. இல்ல வந்து சென்ட் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன் அப்பெல்லாம் வந்து செக்கை ரிசீவ் பண்ணதை வந்து பேங்கா கன்சிடர் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். எதுவுமே கொடுக்காம மொட்டையா கொடுத்தாங்கன்னா அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், ரிசீவ் செக்கை வந்து கேஷா ட்ரீட் பண்ணணும். இதுக்கான என்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து வெளியில கேஷ் போறதுனால கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க. பேங்க் வந்து ரிசீவரா மாறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டேக்கு வருது. எனக்கு ஒரே ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு ஆனா இன்னும் புரிய மாட்டேங்குது ஆண்டி. சாரி ஆண்டி. அந்த கேஷ் அக்கவுண்ட் ஏன் கிரெடிட் பண்றாங்கன்னு. கேஷ் வந்து முதல்ல ரிசீவ் பண்ண செக்குக்கு அத வந்து கேஷா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பேங்க்ல டெபாசிட் பண்ணாதான் பேங்க வந்து நம்ம டெபிட் பண்ண முடியும். வெறும் செக்கை ரிசீவ் பண்றோம்னா அப்ப கேஷா தான் நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். அதனால இந்த இடத்துல கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். இப்ப வந்த செக்கை அடுத்த நாள் நான் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றேன் அப்படின்னு போது அப்ப என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே நான் ட்ரீட் பண்ண கேஷ் இன்னும் நான் கேஷாக உள்ள இருக்க மாதிரி நான் கன்சிடர் பண்ண கூடாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிவர்ஸ் எஃபெக்ட் காட்டுவோம். சோ அப்ப என்ன ஆகுது, கேஷ் வந்து வெளில போகிற மாதிரி காட்டுறது. சோ முன்னாடி டெபிட் பண்ணதை இப்ப நம்ம கிரெடிட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணும்போது பேங்க் தானே ரிசீவரா இருக்காங்க. பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் த ரிசீவர். பேங்க் அந்த இடத்துல ரிசீவரா இருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்றோம். டெபிட் பண்ண இந்த கேஷ் வந்து வெளியில போகிறதா நம்ம வந்து அடுத்த நாள் செக் அனுப்பும் போது கேஷ் வெளில போகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா கேஷ் அதே 20,000 நம்ம காட்ட முடியாது. ஏன்னா அது பேங்க்குக்கு போகுது. இப்போ யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க்னா என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு போடுவோமா. அதே என்ட்ரி அதே சேம் என்ட்ரியா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா when check is sent to bank
ஃபார் கலெக்ஷன் இல்ல வந்து செக் வந்து இந்த மாதிரி டெபாசிட்டட் ஹோம்ஸ் செக் நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்ததுன்னா சேம் டிட்டோ என்ன நம்ம வந்து கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க்குக்கு என்ன என்ட்ரி போட்டோமோ அதே என்ட்ரியை தான் இங்கே ஃபாலோ பண்ணுவோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. செக் வந்து டெபாசிட்டட் ஒரு பர்சனோட செக்கை வந்து டெபாசிட் பண்ற நெக்ஸ்ட் டே இதுக்கான என்ட்ரி என்னன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். இது சிமிலர் டு தட் ஆஃப் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க்குக்கு இதே என்ட்ரி தான் போடுவோம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? டெபாசிட்டட் இன்டு பேங்க் அக்கௌண்ட்னு டெபாசிட்டட் இன்டு பேங்க் இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன என்ட்ரி போடுவோம்? பேங்க் டு கேஷ்ன்னு தானே போடுவோம். அதே சேம் என்ட்ரி தான் வந்து நெக்ஸ்ட் டேன்னு வந்தது. ஒருத்தவங்களோட செக்கை வந்து நெக்ஸ்ட் டேக்கு அனுப்புறோம் பேங்க்குக்கு ஃபார் கலெக்ஷனுக்குன்னா அப்பயும் இதே சேம் என்ட்ரி தான் வரும் அப்படின்றத இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னாலும் பண்ணலாம். இல்ல ஆக்சுவல் லாஜிக் என்னன்னா ஏற்கனவே கன்சிடர் பண்ண கேஷ் இப்ப வெளில போகிறதுனால கேஷை நம்ம கிரெடிட் பண்ணணும். ரிசீவர் பேங்கா இருக்கவே பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம் அப்படின்னு லாஜிக்கா வந்து திங்க் பண்ணலாம். இல்ல வந்துட்டு எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னா சென்ட் ஆன் தி நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி ஏதாவது வந்தது நம்ம டிரான்சாக்ஷன்லனா அப்ப கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க்குக்கு என்ன என்ட்ரி வருமோ அதே என்ட்ரியை தான் இங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டெபாசிட் பண்றதுக்கு இந்த என்ட்ரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே என்ட்ரியை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒருத்தவங்களோட செக்கை வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றோம் நெக்ஸ்ட் டேன்னு வந்ததுன்னா அப்பயும் அதே என்ட்ரியை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரிவர்ஸ் காட்டணும். கேஷ் உள்ள இருக்க மாதிரி கணக்கு காட்ட மாட்டோம். இப்ப நம்ம பிசினஸ்ல ஏதாவது ஒண்ணு பண்றோம், சேல்ஸ் ஏதாவது பண்றோம், செக்கை ரிசீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய்க்கோ 20,000 ரூபாய்க்கோ ரிசீவ் பண்றோம் அந்த செக்கை. வந்த உடனே அதை நான் கேஷா ட்ரீட் பண்ணிட்டேன். அதை இமிடியேட்டா பேங்க்ல டெபாசிட் பண்ணா பேங்க டெபிட் பண்ணிக்கணும் நானு. ஓகேங்களா? இப்ப நான் கேஷா ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அந்த செக்கை நான் அனுப்புறேன் அப்படின்னு போது அப்ப கேஷ அனுப்புற மாதிரி தானே நானு. அப்ப எப்படி இன்னும் நான் கேஷ வந்து அப்படியே காட்ட முடியாதுல, ஓவர் வேல்யூ பண்ணி கேஷ காட்ட முடியாதுல. அது என்ன ஆகும்? அந்த செக்கை நான் வெளியில அனுப்பும் போது அப்ப கேஷையும் நான் வெளியில அனுப்புற மாதிரி தான். ஏன்னா பேங்க்ல தான் அந்த அமௌண்ட் வந்து நான் செக் வந்து கிளியர் ஆனோடனே பேங்க் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல தான் அது வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆக போகுது. நான் என்னோட பிசினஸ்ல கேஷ் வர போறது இல்ல. அதனால அது கேஷ் வெளில போகிறதுனால வந்து கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். உள்ள வந்த கேஷ வெளியில அனுப்புற மாதிரி. உள்ள வந்ததுனா ரிசீவ்ட் செக் அதுதானே ஆண்டி சொல்றீங்க? உள்ள வரும்போது ரிசீவ்ட் செக்கும் போது கேஷ் உள்ள வந்ததா டெபிட் பண்ணிட்டேன். பட் அந்த செக் இப்ப வெளில போகுதே, சோ அதனால நான் என்ன பண்ணி ஆகணும்? கேஷ வந்து வெளில போற மாதிரி தான் நான் காமிச்சாகணும். வெளில உள்ள வந்ததுனால வெளில போற மாதிரி காமிக்கணும். ஆமா. நெக்ஸ்ட் டே டெபாசிட் பண்றோம்னா இவ்ளோ வந்து டிரான்சாக்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கு ஜர்னல் என்ட்ரிஸ்ல. ஓகே ஆண்டி. இப்ப ஆன் தி சேம் டேவே டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஹோம்ஸ் அக்கவுண்ட்னு வந்துரும். பேங்க் அந்த இடத்துல ரிசீவர் ஆயிடுறான், ஹோம்ன்ற பர்சன் வந்து இந்த இடத்துல கிவர் ஆயிடுறாங்க. இதான் நம்மளோட என்ட்ரியா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேனும் போது தான் இந்த வந்து டிரான்சாக்ஷன் என்ட்ரி இப்படி வர்றதுக்கான ரீசனே. இப்ப இது இல்லவே இல்ல அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் இந்த ரிசீவ்ட் செக் கேஷா நான் ட்ரீட் பண்றேன், இது மட்டும் தான் என்ட்ரியா இருக்கும். இது மட்டும் தான். இதோட நிறுத்திப்போம். ரிசீவ்ட் செக், ஸோ செக் ரிசீவ் பண்ணோன்னே அந்த கேஷை கன்சிடர் பண்ணி அதோட நிறுத்திடுவோம். டெபாசிட்டட் ஆன் தி நெக்ஸ்ட் டேன்னு வரும்போது மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த என்ட்ரியை நம்ம யூஸ் பண்ணுவோம் பேங்க் டு கேஷ்னு. ஓகேங்களா? ஒரு 2-3 சம் போட்டாதான் நம்மளுக்கு தரோ ஆகும். இது எல்லாமே திருப்பி வந்து ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். கன்ஃபியூஷனா இருக்காது. வொர்க் அவுட் பண்ணும்போது அகைன் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? கேஷ் புக் போடும்போது கண்டிப்பா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வரும். கேஷ் புக் அடுத்த சாப்டர். ஆமா, செக் டிஸ்ஆனர் ஆனது அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் பார்க்கணும்.
சோ ஆன்ட்டி வந்து இப்ப எனக்கு ஒரு டவுட் ஆன்ட்டி, இப்ப உள்ள வரதுனால நம்ம வெளில அனுப்புறோம் கரெக்ட் ஆன்ட்டி? உள்ள எனக்கு அந்த வர்றதுனால கிரெடிட் அவங்க ரொம்ப அடுத்த நாள் அவங்க டெபாசிட் பண்ணிடுறதுனால வெளில போற மாதிரி கேஷ நம்ம கிரெடிட் பண்றோம். ஓகே ஆன்ட்டி, அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஓகே ஆன்ட்டி. ஆமா. இப்ப அடுத்தது வந்து borrowed from சோஹன் அப்படின்னா borrowனாலே மேக்ஸிமம் வந்து லோனுன்னு அர்த்தம். borrowனா ஓகே கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம். லோன் ஓகே. வாங்குறாங்க. இப்ப லோன் வாங்குனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, லோன் வாங்குனா எப்பயுமே வந்து கேஷ் வந்து உள்ள வரும். சோ ஓகே கேஷ் ஆன்ட்டி. அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். இப்போ லோன் வாங்குறேன்ல, லோன் வாங்கினோடனே என்னதான் நான் லோனுக்கான பணத்தை ஃபியூச்சர்ல கட்டணும்னாலும் இப்போதைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் கேஷ் உள்ள வருது. ஓகேங்களா? அதனால கேஷ் உள்ள வரதுனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுவேன். இங்க போடும்போது லோன் அக்கௌண்ட்டை இல்ல சோகன்ஸ் லோன் அக்கௌண்ட்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சோகன்ஸ் லோன் அக்கௌண்ட் ஏன்டி கூட. கேஷ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணறோம்? ஏன்னா பாரோ பண்ணிருக்கோம்ல லோனை வாங்கியிருக்கீங்கல்ல. நம்மளுக்கு வரதுனாலயா? ஆமா, வர்றதுனால நம்ம கேஷ் உள்ள வர்றதுனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். ஓகே ஆன்ட்டி. பாரோனாலே லோனுன்னு அர்த்தம், கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம். பாரோ பண்றதுன்னா என்ன, கடன் வாங்குறதுன்னு அர்த்தம். ஸோ லோன் ஓகே ஆன்ட்டி. வந்துருது அந்த இடத்துல. ஸோ கேஷ் உள்ள வந்து லோன் வாங்கினா என்ன ஆகும், கேஷ் உள்ள வந்துருமா. ஸோ அதனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு டு லோன் அக்கௌண்ட்டோ இல்ல சோகன்ஸ் லோன் அக்கௌண்ட்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். எப்படி வேணா நீங்க ஓகே. காமிச்சிக்கலாம். லோன் அக்கௌண்ட்னு பொதுவாகவும் போடலாம், இல்ல சோகன் கிட்ட வாங்குனதுனால சோகன் லோன் அக்கௌண்ட், இல்ல பேங்க் கிட்ட இருந்து பாரோ பண்ணீங்கன்னா பேங்க் லோன், இல்ல வெறும் லோன், எப்படி வேணா நீங்க காமிச்சிக்கலாம். ஓகே ஆன்ட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 லேக், அந்த 1 லேக்கை வந்து அங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஓகே ஆன்ட்டி. ஸோ இங்கே ஒரு 1 லேக் டெபிட்ல அண்ட் தென் வந்து கிரெடிட்லயும் 1 லேக். ஸோ இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். பெய்டு இன்ட்ரெஸ்ட்னா என்ன என்ட்ரி வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்னாலும் இன்ட்ரெஸ்ட்னாலும் ஒன்று தான். ஸோ பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணாங்கன்னா என்ன என்ட்ரி வரும். இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னது, என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட், பர்சனலா ரியலா நாமினலா? நாமினலா பர்சனலா தெரியல. நாமினல் வராது, பர்சனல் அக்கௌண்ட் தான். சாரி பர்சனல் அக்கௌண்ட் வராது, நாமினல் அக்கௌண்ட் தான் வரும். இன்ட்ரெஸ்ட் எது செலவு லாஸ் எதுவா இருந்தாலும் நாமினல் அக்கௌண்ட் தான் வரும். பர்சனல் அக்கௌண்ட்டா ட்ரீட் பண்ண முடியாது. டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட நேம் பேங்க் இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா பர்சனல் அக்கௌண்ட்டா ட்ரீட் பண்ணுவோம். அதை விட்டா கேபிட்டல் டிராயிங்ஸ் இதெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்டா ட்ரீட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்து கமிஷன் பே பண்றீங்க, சேலரி பே பண்றீங்க, எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றீங்க, எல்லாமே நாமினல் அக்கௌண்ட் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் லோன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் கீழே வருது, அதனால டெபிட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து பே பண்றதுனால என்ன வெளில போகுதுன்னா கேஷ் வெளில போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா கிரெடிட் பண்ணணும். ஸோ இந்த 10,000 அமௌண்ட் இருக்கா, ஸோ அந்த 10,000 அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகே ஆண்டி. ஸோ இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா withdrew cash for personal use. என்ன என்ட்ரி, பர்சனல் யூஸ்னா டிராயிங்ஸ் ஆண்டி. டிராயிங்ஸ் அக்கௌண்ட். withdrew cash for personal யூஸ்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஒரே ஒரு செகண்ட் ஆண்டி, கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட். இதே withdrew cash from bank for personal யூஸ்னா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக பேங்க் அக்கௌண்ட்டா வரும். withdrew cash for personal use from bank இல்ல withdrew cash for personal use through check அப்படின்னு கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம்னா பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஓகேங்களா? என்ட்ரி. இதுக்கு நரேஷன்ஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ்னா கம்பல்சரியா நரேஷன்ஸ் எழுதணும். டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருந்தா டேட் எழுதணும். ஹெட்டிங் தேவைப்பட்டால் ஹெட்டிங் வந்து மென்ஷன் பண்ணனும். பிடிஎஃப் மட்டும் காமிக்கிறீங்களா ஆண்டி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் எழுதுறதுக்கு.
ஸோ இந்த டேட் காலம் இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஹெட்டிங் வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் அந்த கன்சர்ன் பர்சனோட நேமு, அதுக்கப்புறம் நரேஷனு, இது எல்லாமே ஃபில் பண்ணணும் நம்ம. இங்க ஜஸ்ட் என்ட்ரியும் அமௌண்ட்டை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் நான். ஓகே.